இது வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஃபார் சென்னை அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் நைட் ரேஸ் நடக்குதுன்னு இது ரொம்ப ஒரு பெருமை கூடிய விஷயமா இருக்குது. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஒரு மொமெண்ட் ஆஃப் ப்ரைடாக இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க, இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்போர்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலாக நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நடக்கிறதுனால, அதுவும் ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி வேர்ல்ட்லேருந்து வந்திருக்காங்க அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஸ்போர்ட்டிங் லெவல் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது லீக் ஃபார்மேட்டுன்றது கான்செப்டே வந்துட்டு இட் இஸ் ஹெல்பிங் த ஸ்போர்ட் க்ரோ. கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாங்கனாலும் அதே மாதிரி தான், மற்ற லீக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த லீக் ஃபார்மேட் மூலமாக வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் ரேசிங் வந்துட்டு டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரீட் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி, அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசர் சைட்லேருந்து சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக நடக்கிறத பார்க்க போகும்போது ஹாப்பியாக இருக்குது. ஒரு ரேசிங்ன்ற ஒரு ஸ்போர்ட் வந்துட்டு என்னன்றது அப் க்ளோஸ் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பப்ளிக் இதை கரெக்டான வியூ பாயிண்ட்லேருந்து வந்துட்டு பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எல்லாமே இதை ஸ்போர்ட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு இது ஃபியூச்சரில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.